திருத்தணி முருகர் கோவில் பற்றி பார்க்கலாம். யார் இந்த வள்ளி தெய்வ யானை? முருகருக்கு இங்கே தான் கல்யாணம் ஆச்சா. வள்ளியை கல்யாணம் பண்ணுறது யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டார்? முருகரோட வரலாறு பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இது ஃபுல்லாக உங்களுக்கு புரியணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருந்தால் தான் புரியும். வாங்க போகலாம். நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து திருத்தணி முருகரோட கோவில். ஆறுபடையில் 1 பிளேஸ் திருத்தணி கோவில். இது எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே தான் முருகர் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கினாரு. இந்த மலையோட படிக்கட்டு 365, அதாவது பர் இயர் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் எப்படி இருக்கோ அது போல் 365 படிக்கட்டு இருக்குது. இதுவும் ஒரு மலை கோவில் தான். திருத்தணி முருகர் கோவிலை நிறைய பேர் திருத்தணிகை முருகர் கோவில்னு சொல்லுவாங்க. தணிகை அப்படின்னா என்னன்னா தன்னுடைய கோவத்தை தனித்த இடமாக சொல்கிறாங்க. முருகர் சூரபத்மனை போரில் வின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வந்த பிளேஸ் தான் திருத்தணிகை. அதுதான் திருத்தணி அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளிமலை கோவிலில் வேடர்கள்லாம் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஹெட் இருக்கிற மாதிரி வேடருக்கும் ஹெட் இருக்காங்க. அது யாருன்னா நம்பி. அவருக்கு வந்து பையன்தான் இருக்காங்க, பொண்ணு இல்லாதனால பொன் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. வேடர்கள்னா காட்டில் இருக்கிறது தானே எடுத்து சாப்பிடுவாங்க. காட்டில் போய் வள்ளிக்கிழங்கை எடுக்க சொல்லதான் ஒரு பொன் குழந்தை கிடைக்குது. அதை வந்து அவர் ஆசையாக தூக்கிட்டு போயிட்டு வள்ளினும் பேர் வைக்கிறாரு. வேடர்களுக்கெல்லாம் முருகன் தான் இஷ்ட தெய்வம். இப்போ எல்லாருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்ன்ற மாதிரி முருகன் தான் வேடர்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கு. அப்புறம் வள்ளிக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிட்ட பேருக்கு அவங்களுக்குள்ள வழக்குப்படி அவங்களோட திணை அந்த வயல்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். வள்ளி வந்து பார்த்துட்டு இருக்க சொல்ல நாரதர் அந்த சைடு சும்மா வராரு. அவங்களோட அழகை பார்த்துட்டு முருகர்கிட்ட போய் சொல்கிறாரு வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அதனால முருகரும் கணேசன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. நம்பி கேட்டு அண்ணன் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பாரா? அதனால அண்ணனும் யானையாக போகிறாரு ஒரு நாளைக்கு. அப்போ வந்து முருகர் வந்து வயதான வேடத்தில் வராரு. யானை வந்து துரத்த ட்ரை பண்ணுது. அப்போ வந்து முருகர் சொல்கிறாரு, நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கினா காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இவரோட என்ட்ரியை கொடுப்பாரு, அதாவது ஹீரோ என்ட்ரி. அப்புறம் வள்ளி வந்து அவங்க அப்பாவோட சம்மதத்தோட முருகரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யார் இந்த வள்ளி தெய்வ யானை? முன் ஜென்மத்தில் வந்து சிஸ்டர்ஸாக இருக்காங்க, மகாவிஷ்ணுவோட டாட்டர்ஸ், மகாவிஷ்ணுவோட மகள்களாக இருக்காங்க வள்ளி தெய்வ யானை. அப்பயே முருகர் மேலே ரொம்ப ஆசை. அதனால தீவிரமாக தவம் இருக்காங்க முருகருக்காக. அவரும் காட்சியளிக்கிறாரு. வள்ளி தெய்வ யானை கேட்குறாங்க, நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து முருகர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அடுத்த ஜென்மத்தில் உங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அடுத்த ஜென்மமாக வள்ளி வந்து நம்பியோட பொண்ணாவும் தெய்வ யானை வந்து இந்திரனோட பொண்ணாவும் பிறக்கிறாங்க. சரி, எப்படி வள்ளி தெய்வ யானை அப்படின்னு நேம் வந்துச்சு? வள்ளி வந்து நமக்கே தெரியும், அந்த வள்ளி கிழங்கு எடுக்க சொல்ல கிடைச்ச பொண்ணு, அதனால வள்ளி நேம் வச்சாங்க. ஆனால் தெய்வ யானை நேம் எப்படி வந்துச்சு? இந்திரனோட பொண்ணு தானே தெய்வ யானை. இந்திரர்கிட்ட வந்து ஐராவதம் யானை இருந்துச்சு. அது வந்து வெள்ளையா அழகா இருக்கும். அந்த ஐராவத யானை வந்து அந்த பொன் குழந்தை மேலே ரொம்ப செல்லமாக இருந்திருக்கு. அதனால தெய்வ யானை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இன்னொரு பேர் வந்து தேவசேனா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தேவசேனானோடனே எனக்கு மைண்டில் போகுது பாகுபலி. அதே மாதிரி உங்களுக்கும் மைண்டில் போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து காஞ்சிபுரத்தில் டாப் 10, அதாவது 10 கோவிலை பற்றி பார்க்கலாம்.